பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் ஃபேமிலி வீக் வந்துருச்சு. இந்த ஃபேமிலி வீக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய எமோஷன்ஸ் நிறையா இருக்கும். நிறைய பேரை பற்றி நமக்கு வெளியில் தெரிய வரும். பழைய ஞாபகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு வார்த்தைகளாக போட்டுகிட்டே வருவாங்க. குடும்பமாடா இது அப்படின்னு உங்களுக்கு நினைக்க தெரிஞ்ச குடும்பம் இது. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அருண் பிரசாத் ரொம்ப டவுனாக இருக்காரு, சிம்பத்தி ரொம்ப வருது. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தைகளை நிறையா வார்த்தைகள் ட்விஸ்ட் பண்ணி பேசியிருக்காரு. அதனுடைய பலனை இப்போ அனுபவிக்கிறாரு. இப்போ டே 1ல என்னென்ன ஃபேமிலி வந்தாங்க, என்ன சொன்னாங்க, போட்டியாளர்கள் மனநிலை எப்படி இருக்கு, எப்படி போச்சு, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டைட்டில் பார்த்து எந்த முடிவு எடுக்காதீங்க. வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேமிலி வீக்னு வச்சாலே பார்த்தீங்கன்னா நிறைய எமோஷன்ஸ் நிறைய கேரி ஆகும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியை மிஸ் பண்ணிவிட்டு எந்தவித ஒரு கம்யூனிகேஷனும் இல்லாமல், அதாவது வெளி உலகத்து கூட தொடர்பே இல்லாமல் அவங்க வந்து வீட்டிலே வந்து ஒரு 70 நாள் 80 நாள் இருப்பாங்க. அந்த வீட்டில் இருக்கிற மக்களே அந்த அந்த முகத்தையே திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு வீக்கெண்ட் ஆனால் ஹோஸ்ட் முகத்தை பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தன்னுடைய வீட்டில் இருந்து ஒருத்தவங்க வரும்பொழுது அது வந்து ஒரு ஆனந்த கண்ணீராக இருக்கும். நிறைய இடத்துல மிஸ் பண்ணுவாங்க. நிறைய அந்த எமோஷன்ஸ் மூமெண்ட்டில் நிறைய அந்த டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக நிறைய அடிபட்டிருக்கும், மென்டலாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி அவங்க அந்த ஃபேஸை பார்க்கும்போது அவங்கள அறியாமலே அந்த அழுகைகள் வந்து வர ஆரம்பிச்சிடும். அது நார்மலாக எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு தான். அதை மதிக்க தான் நம்ம எல்லாருமே வேணும். அப்படி இன்றைக்கி வந்து 4 ஃபேமிலி, அதாவது 12 பேர் உள்ளே இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அப்போ 3 நாளைக்கு இந்த டாஸ்க் நடக்கும். அப்போ 3 நாளில் ஒரு நாளைக்கு 4 ஃபேமிலி அப்படின்னு கணக்கில் இன்றைக்கி வந்து 4 ஃபேமிலி வந்துருந்தாங்க. 4 ஃபேமிலியுமே ரொம்ப ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நல்லா பேசினாங்க. பர்சனலாக யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா வேர்டை வச்சு விளையாடாமல் ஹர்ட் பண்ணாமல் இருந்தது வந்து ரொம்ப பிடிச்சிருந்து முதல்ல பார்க்குறதுக்கு. அதில் ஃபஸ்ட்டு வந்தவங்க பார்த்தீங்கன்னா தீபக் ஃபேமிலி. அவங்க ஃபேமிலி வந்து ஏர்லி மார்னிங் அந்த ஸ்டார்ட் பண்ணும்போதே நமக்கு அந்த லைவ் பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அந்த லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே ஒரு மாதிரி சூப்பராக அழகாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க ஒய்ஃப் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருந்தாங்க. அந்த வீட்டில் இருக்கிற போட்டியாளர்கள் வந்து எப்படிலாம் இருக்கணுமோ அதுக்கான வழிமுறைகளை அவங்க கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க. நிறைய இன்ட்ரெஸ்ட் ஜாலியானாங்க அவங்க. ஆக்சுவலாக அவங்க பையன் வந்து ரொம்ப மெச்சூர்டாக 15 இயர்ஸ் தான் ஆகுது அவரு. மெச்சூர்டாக இருந்தார். அவங்க அப்பாவை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படி தெரிஞ்சிருக்கு. அதை தாண்டி ஒரு அப்பாவாக தீபக் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய அந்த இதில் இருந்துச்சு. உண்மையாகவே அவர் பெருமை தான் படணும். ஏன்னா ஃபேமிலி உள்ளே வச்சுக்கிட்டு அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, அவர் இன்னும் ரொம்ப படிக்கலை, பேச்சுலர் டிகிரி தான் முடித்தார், அதுவே சரியாக படிக்கலை அப்படின்னா அவர் அந்த கற்றுக்கிட்ட அனுபவங்கள், அவர் தொழிலை தாண்டி அவருக்கு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அந்த சர்க்கிள்குள்ளே அந்த விஷயங்களை வந்து அவர் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து அந்த விஷயத்தை வந்து லேர்ன் பண்ணுற விஷயம்தான் இங்கே வந்து ரொம்ப சூப்பராக அழகாக அவங்க சொன்னாங்க. மற்ற கண்டஸ்டன்ட் பற்றி பேசின விஷயங்களாக இருக்கட்டும், மற்றவங்களை பற்றி பேசின விஷயங்கள், சௌந்தர்யா மாதிரி பண்ண விஷயங்கள், அப்புறமா ரயன் மாதிரி பண்ண விஷயங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப ஃபேமிலி ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப ப்ளசண்ட்டாக முடிஞ்சுது. பிக் பாஸ் வந்து ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சார். முரண்பாடுகள் இருக்கக்கூடிய நபரை நீங்கள் யாரை பார்க்குறீங்கன்னு சொன்னோடனே நேராக அருண் பிரசாத் சொன்னாங்க. ஏன்னா அவர் வார்த்தை சொல்லியிருப்பாரு, இங்கேயே வந்து அவர் இந்த லேபர் ஸ்கில் ஓரியன்டட் டாஸ்க் இருந்துச்சுங்களா, இங்கேயே வந்து அவர் லேபர் அப்படின்னு பேசுகிறாரு. அப்போ அவர் வெளியில் எப்படி இருந்திருப்பாரு, அவர் பீக்கில் இருக்கும்போது எப்படி இருந்திருப்பாரு, அப்போ என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணியிருந்திருப்பாரு. இப்போ நான் பீக்கில் இருக்கேன், என்கிட்டே அப்படி பேசப்போ அவர் பீக்கில் இருக்கும்போது இப்போ அவர் பீக்கில் இல்லை, அவர் பீக்கில் இருக்கும்போது அவங்களுடைய வேலையாட்களை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாரு, அவர் என்ன மாதிரி பேசியிருப்பாரு அப்படின்னு வந்து யூகிச்சு சொல்கிறத, வெளியில் அவங்க எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு உள்ளே யூகிச்சு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது அன்ஃபேராக இருந்துச்சு. அதை டைரெக்டாக அவங்க கேட்டாங்க. நல்ல விஷயமும் கூடாது, அது நல்ல விஷயம் கூட, அதை அப்படி தான் கேட்கணும். ஏன்னா நம்ம வந்து இப்போது நிறைய வந்து இவங்க விஜய் டிவியில் எல்லாமே ஒன்றா இருக்காங்க, நிறைய ஷோஸ் பார்க்க போகிறாங்க, அடுத்து நிறைய கெட் டுகெதர் பண்ணுவாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த வீட்டில் அந்த மனுஷன் எப்படி இருக்காரு, இந்த வீட்டில் ஒரு தீபக் மேலே உங்களுக்கு விமர்சனம் இருக்கா, அதை தாராளமாக முன்வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதானே. அது அந்த வீட்டில் நான் திரும்பவும் சொல்கிறேன், இப்போ இருக்கிற போட்டியாளர்கள் நமக்கு பர்சனலாக எந்த வெஞ்சன்ஸும் கிடையாது, பர்சனலாக அவங்களுக்கு பிடிக்காது கிடையாது. அந்த பிக் பாஸ் 8ல் தமிழ் சீசனில் அவங்களுடைய விளையாட்டு எப்படி இருக்குது, அவங்களுடைய கேம் பிளே எப்படி இருக்குது, அதை தான் நம்ம இங்கே உட்காந்து விமர்சனம் பண்ணுறோமே தவிர தனிப்பட்ட முறையில் ஒருத்தவங்களை பிடிக்காம உட்காந்து விமர்சனம் பண்ணலாம். அப்படி ஒரு சில பேர் பண்ணுவாங்க. அது நமக்கு தேவையில்லாத விஷயம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒருத்தவங்களுடைய கேம் பிளே நமக்கு பிடிக்கும், ஒருத்தவங்களுடைய அணுகுமுறை நமக்கு பிடிக்கும், நம்ம அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணி பேசுவோம். அந்த வீக்கில் வந்து தப்பு பண்ணவங்களை பற்றி நம்ம வந்து சுட்டி காட்டி பேசுவோம். இதெல்லாம் நமக்கு வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த வீக் பண்ணுறது வந்து அவங்களுடைய ஃபுல் கேரக்டர்ஸஸ் கிடையாது, இது வந்து அவங்களுடைய ஃபுல் கேரக்டர் கிடையாதுன்னு நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். ஆனால் நம்ம வந்து வெளியில் கனெக்ட் பண்ணி அவங்க வீட்டில் இப்படி இருப்பாங்க, அவங்க அப்பா அம்மா இப்படி இருப்பாங்க. நிறைய பேர் வந்து ஜெஃப்ரியை வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்து ஒரு சில பேர் ரொம்ப பர்சனல் அட்டாக் பண்ணாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி நிக்சன்கிட்ட பேசும்போதும் சரி, பர்சனல் அட்டாக் பண்ணாமல் அந்த வீட்டில் எப்படி இருக்காரு அப்படின்னு தான் பேசுமே தவிர அவங்க பர்சனலாக எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம எதுவும் பேசவும் மாட்டோம், பேசவும் கூடாது. அதை வந்து அருண் பிரசாத் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பு. அது வந்து அவர் பின்வரும் காலங்களில் திருத்திப்பாரா இல்லையான்னு தெரியல. மற்றபடி ஃபேமிலி வாஸ் ஸோ குட். ரொம்ப சூப்பராக நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நிறைய பேர் வந்து
வந்த உடனே சௌந்தர்யா தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இன்னொரு விஷயமா அடுத்ததா வந்த ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சரி ஃபேமிலி. மஞ்சரி ஃபேமிலி உள்ள வரும்பொழுது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களுடைய பையன், அவங்க அம்மா, அவங்க தங்கச்சி, தங்கச்சி ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, மஞ்சரி வந்து அவங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து நம்ம எல்லாம் அவங்கள வந்து நல்லா மாத்தி மாத்தி பொய் பேசுறாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆனா அவங்க வந்து அந்த வீக் உண்மையா அது பண்ணாங்க தான் அவங்க. அவங்க வந்து அந்த வேர்ட வந்து பார்த்தீங்கன்னா, மாத்தி மாத்தி பேசின விஷயங்களா இருக்கட்டும், நான் கேட்கவே இல்லன்னு சொன்ன விஷயங்களா இருக்கட்டும், அருண் பிரசாத்த அவங்க வந்து ட்ரிகர் பண்ணது உண்மையான விஷயம் தான். அத தாண்டி அதுக்கப்புறம் அவங்க பண்ண விஷயம், அத மாத்திக்கிட்டு அந்த அந்த வீக்கெண்டுக்கு அப்புறம் அவங்க மாத்திக்கிட்டு பண்ண கேம் ப்ளே தான் அவங்களுடைய அந்த கிராஃப் உயர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் கூட. அத அவங்க இல்லன்னு சொல்ல முடியாது. அவங்க வெளிய போய் பார்த்தாலும் அது நடக்கும் தான். அத மென்ஷன் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க அவங்க வீட்ல. அதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது என்னன்னா, அருண் அந்த மஞ்சரி தங்கச்சியோடைய ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்த பத்தியும் ஒரு கருத்துக்கள் சொன்னாரு. அதுல எனக்கு ரொம்ப புடிச்சது விஜய் விஷால பத்தி. அவங்க ஆழ் மனசுக்குள்ள யாரோ போயி, நீங்க வந்து என்டர்டெயினர்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க வந்து என்டர்டெயின் பண்ணி மக்களுக்கு தெரியவே இல்ல அப்படின்னு சூப்பரா அழகா போட்டு உடைச்சாரு. இத விஜய் விஷால் பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு, இது ஒரு நல்ல நோட்டா எடுத்துக்கிட்டு, இவர் நமக்கு நல்லது சொல்லியிருக்காருன்னு அவர் நெனச்சுக்கணும். ஏன்னா உண்மையாகவே பார்வையாளர்களுக்கு விஜய் விஷால் எந்த இடத்துலயும் என்டர்டெயின்மென்ட் பண்ணல அப்படிங்கிறது இந்த ஷோவ பார்க்குற எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அத தாண்டி அவர் சுத்தி இருக்கிறவங்கள அவர் என்டர்டெயின் பண்றாரு. அந்த வார்த்தைகளால அது கலாய்க்கிறது, அந்த பேசுறது, அத எல்லாம் வெளியில காட்டுறாரான்னு கேட்டா, அதுவும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது, நம்ப இத அவர் அத இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டு, நமக்கு அது நல்லதுன்னு நெனச்சுக்கிட்டு, அத வந்து அவர் கேரி பண்ணிட்டு, பின்வரும் காலங்கள்ல அவர் எத்தன நாள் இருக்க போறாரோ, 1 வாரமோ, 2 வாரமோ, மக்கள என்டர்டெயின் பண்ண ட்ரை பண்ணாருன்னா, முன்னோக்கி எடுத்துட்டு போகும் அப்படின்னு நம்ம கண்டிப்பா நம்பலாம். ரொம்ப சூப்பரா புடிச்சிருந்தது அவங்க சொன்னது எனக்கு. ஆக்சுவலா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யார் முரண்பாடான ஆள் அப்படின்னு கேட்கும்பொழுது 2 பேர் சொன்னாங்க. ஒண்ணு அன்ஷிதா, இன்னொன்னு அருண் பிரசாத். ஏன்னா, அன்ஷிதா வந்து இந்த பேசின விஷயங்கள் நடிக்கிறாங்க, அந்த மாரி நடிக்கிறாங்க, போறாங்க, வராங்கன்னு சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அது பேக் ஃபயர். ஏன்னா, நல்ல வார்த்தைகள் நம்ம கொட்டுனா அள்ள முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அத வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க இப்போதைக்கு. ஏன்னா, அருண் பிரசாத்தும் சொல்லியிருந்தார். நெறைய வந்து பொய் சொல்றாங்க. நெறைய வந்து அவங்க வந்து மேனிபுலேட் பண்றாங்க. ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்ன வார்த்தைகள் எல்லாமே, அ அது அருண் பிரசாத்தும் தப்ப பண்ணியிருந்தாரு. அதற்கான தண்டனைய அவர் அனுபவிக்கிறார்ன்னு தான் நெனைக்கிறேன் நானு. மத்தபடி அவங்க ஃபேமிலி, அவங்க அம்மா, அவங்களுடைய பையன் எல்லாமே ரொம்ப அழகா பேசுனாங்க, அழகா போனாங்க. இந்த ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அத தாண்டி விஜய் விஷால் ஃபேமிலி வந்திருந்தாங்க. அவங்க அப்பாவ பார்க்கும்போது அப்படியே ஒரு ரியல் லைஃப் பொலிட்டிக்கல் பெர்சன் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு பார்க்கும்பொழுது. ரொம்ப ரொம்ப எமோஷனலா இருந்தாரு. விஷால் வந்து இந்த ஷோல வந்து இவ்ளோ அழுவாரா அப்படின்னு நமக்கு இப்ப தான் தெரிஞ்சிருக்கு. அந்த பிரச்சனை வரும்போதும் அவர் பெருசா அழல. ஆனா அவங்க அப்பாவ பார்த்தும், அப்பா ஏன் வரல அப்படின்னு அந்த அப்பா மேல உள்ள பாசத்த வந்து கண்டிப்பா வெளிக்காட்டுனாரு. ரொம்ப ஒரு மாரி ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதையெல்லாம் தாண்டி அவங்க அப்பா நெறைய பேசினாரு. கண்டிப்பா அவர் வந்து நெறைய பேர் வந்து பார்த்திருப்பாங்க அந்த ஷோவ. யாருக்காவது வந்து ஒரு சூப்பரான ஒரு பொலிட்டிக்கல் பெர்சன், ஒரு நல்ல ஒரு டாக்டிவ் அப்பா கேரக்டர் வந்து பண்ணணும் சீரியல்ல அப்படின்னு நெனச்சீங்கன்னா, விஷாலோடைய அப்பாவ அணுகுங்க. சூப்பரா அழகா பண்ணி அந்த கேமராக்கெல்லாம் இருக்கு. இத நெறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னு கூச்சம் நாச்சத்த தாண்டி, அவர் மனசுல பட்டத, அவர் நெனச்சத அந்த இடத்துல பண்ணாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாரி விஜய் விஷாலும் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆசையும் கூட. இன்னைக்கு அவங்க அப்பா எப்படி வந்து அவர் நெனச்சத, நெனச்ச இடத்துல எல்லாத்துக்கிட்டயும் நெனச்சத எப்படி பேசினாரோ, அதே மாதிரி விஜய் விஷாலும் இருந்தாருன்னா, கண்டிப்பா அவருடைய குரோவுக்கு நல்ல விஷயமாக இருக்கும். அவரும் சொன்ன விஷயம் மஞ்சரி கிட்ட கேட்டாரு. மஞ்சரி கிட்டயும், அருண் பிரசாத் கிட்டயும் எனக்கு முரண்பாடு இருக்குன்னு சொன்னாரு. இப்போ மஞ்சரி, அருண் பிரசாத் முரண்பாடுகள் வந்து மஞ்சரி சொல்ட்டாங்க. எனக்கு வந்து விஷால வந்து என்ன பெர்சனா ரொம்ப பிடிக்கும். ஆனா கேமரா எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற வார்த்தைய கரெக்ட்டா யூஸ் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அருண் பிரசாத் கேட்டாரு, "நீங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் ஏன் ஃப்ரெண்டுன்னு சண்ட போட்டீங்க? நீங்க சண்டையே போட்டதில்ல. நீங்க வந்து தொடர்ந்து சண்ட போடுறீங்க அப்படின்னா, நாங்க வந்து உங்கள கேட்டுருப்போம். நீங்க சண்டையே போட்டதில்ல அப்படிங்கும்போது, எங்களுக்கு வந்து அத ரொம்ப பார்க்க வந்து ரொம்ப ஒரு மாரி அபத்தமா தெரிஞ்சுதுன்னு" சொன்னாரு. இந்த இடத்துல வந்து அருண் பிரசாத் ரொம்ப டவுனா இருந்தாரு. பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமா இருந்தாரு. சிம்பத்தீஸ் நெறைய கிரியேட் ஆச்சு. பட் அதெல்லாம் ஓகே. அவர் ரொம்ப பாவம் தான்ப்பா அவர் பேசினாரு. அதெல்லாம் தாண்டி அந்த இடத்துல அவர் தப்பு பண்ணதால தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. அவர் தப்பு பண்ணதால தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அவர் என்னென்ன வார்த்தைகள யூஸ் பண்ணாங்களோ, அந்த வார்த்தைகள மேற்கோள் காட்டி தான் எல்லாரும் பேசினாங்களே தவிர, அவர் பேசாத வார்த்தைகள எடுத்து வந்து யாரும் பேசல. இல்லாத விஷயங்கள யாரும் எடுத்து வந்து பேசல. அப்போ அருண் பிரசாத் தப்பு பண்ணியிருக்கோம் நம்ப. அந்த தப்ப நம்ம திருத்திக்கணும் அப்படின்னு நெனைக்கணும். நெறைய பேர் வெளிய பேசுறாங்க. வரவங்கலாம் அருண் பிரசாத்தே அடிக்கிறாங்க. அவர் பாவம். அவர் ஐயோ! ஆக ஓஹோன்னு. யாரும் அந்த அளவுக்கு சீனே கிடையாதுங்க. இது வந்து ரியாலிட்டி ஷோ. இந்த ஷோ முடிச்சுட்டு வெளிய போனீங்கன்னா, உங்கள்ட்ட நல்லா தான் பேசுவாங்க எல்லாருமே. ஆனா அத தாண்டி அந்த ஷோல வந்து தன்னுடைய பையனையோ, தன்னுடைய அக்கா, தம்பி, தங்கச்சி இவங்கள வந்து யாராவது ஒருத்தவங்க அட்டாக் பண்ணி பேசினாலோ, தலைகுறைவா பேசினாலோ, அந்த அந்த ஃபேமிலிக்கு எவ்வளோ வலிக்கும் அப்படிங்கிறத அருண் பிரசாத் தெரிஞ்சுக்கணும். அவரு இன்னும் முத்துக்குமரன் ஃபேமிலி வந்தாங்கன்னா, இன்னும் டைரக்ட்டா கேட்பாங்க. "நீ டப்பா, நீ வந்து லபலபா" அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே. அத யாரும் புதுசா எடுத்து வந்து பேசல.
அவர் சொன்ன வார்த்தைகள் தான் கேட்குறாங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்க ஒருத்தவங்கள பர்சனலா போய் இன்னும் டெப்த்தா ஒருத்தவங்கள வந்து வேர்ட் ப்ளே பண்ணும்போது, அதுவும் அந்த வார்த்தைகள்லாம் வந்து நம்ம வீட்ல நம்ம சொல்லுவோமா அப்படின்னு யோசிக்கும் போதும், அந்த வார்த்தைகள யூஸ் பண்ணி பேசும்பொழுது, அதுக்கான தண்டனைகள நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். ஏன்னா நம்ம வந்து வார்த்தையை கொட்டுனா அள்ள முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே அருண் பிரசாத் பண்ணியிருக்காரு. அத பண்ணதுக்கான விஷயத்த தான் இப்ப அனுபவிக்கிறாரு. அப்போ வந்து இத வந்து நம்ம வந்து எப்படி டிஃபெண்ட் பண்ண முடியும்? தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். அதுல நம்ம எப்படி கடந்து வரோம்? அந்த பிளேவ நான் எப்படி மாத்துறேன்? அப்படிங்கிறது தான் என்னுடைய சாமர்த்தியம் இருக்கே தவிர, மத்தபடி வந்து மஞ்சரி வந்து எப்படி மாத்துனாங்க பார்த்தீங்களா? அப்படின்னு உட்காந்து திரும்பவும் வந்து அவர் குறை பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா, அது அக்செப்ட் கிடையாது. விஜய் விஷால் கரெக்ட்டா அத வந்து அவாய்ட் பண்ணிட்டு கடந்து போனாரு. ரயான் ஃபேமிலி வந்தாங்க. ரயான் ஃபேமிலி வந்து நீங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எப்படி வந்து குடுத்தீங்க? ஏன் குடுத்தீங்கன்னு கேட்டீங்க அப்படின்னு மஞ்சரியும், முத்துக்குமரனையும் கேட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தம்பி அவருடைய தம்பியா அவங்களுடைய ஃபேமிலி வந்தாங்க. கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. ஆனா, உண்மையாகவே ரயான் வந்து அந்த வீக்ல ரயான தாண்டி நெறைய பேர் அந்த பிசிக்கல் டெஸ்ட் நல்லா விளையாண்டாங்க. அந்த அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு ரயான் ஒர்த் இல்லன்னு தான் நம்ம பார்க்க எல்லாமே சொன்னோம். இப்பவும் அதான் சொல்றோம் நம்ப. ஏன்னா, நமக்கு தெரியும். அவங்கள தாண்டி யார் நல்லா விளையாடுறாங்க, அவங்கள தாண்டி யார் நல்லா எஃபோர்ட் போடுறாங்க அப்படின்னு பார்க்க முடியும் இல்லைங்களா? ஸோ அத வந்து அவங்க கேட்கறாங்க. அது அவங்களுடைய உரிமை. ஸோ இந்த ஃபேமிலி வந்து குடும்பமாடா இது அப்படின்னு கேட்டா பட் கண்டஸ்டன்ட்ஸ்க்கு உள்ளார போட்டியாளர்கள் உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேள்வி உண்டாக்கிட்டு போயிருக்காங்க. ஸோ சௌந்தர்யாவ பத்தி ஜாக்லின் சொன்ன விஷயமாக இருக்கட்டும், அருண் பிரசாத் பத்தி சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும், முத்துக்குமரன் பத்தி பேசின விஷயங்களாக இருக்கட்டும், தீபக் பத்தி பேசின விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு ஐ ஓப்பனா எல்லாத்துக்கும் இருக்கு. ஸோ ஒரு ஐ ஓப்பனா இருந்து அவங்களுடைய வேலைய அவங்க கண்டிப்பா இத மாத்தி எடுத்துட்டு போவாங்கன்னு நம்புவோம் நம்ப. கருத்துக்கள கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கங்க. வந்த ஃபேமிலில எந்த ஃபேமிலி பிடிச்சிருக்கோ அதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நானும் உங்க விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.